சுழலும் சதுரம். குழந்தைகளே, இன்னைக்கு நாம சதுர வடிவ கலர் பேப்பரை வச்சு ஒரு இரட்டை சுழல் அமைப்பை உருவாக்க போறோம். இதன் மேலேயும் கீழேயும் ஒரு சுழல் அமைப்பு போல இருக்கும். இருபுறமும் சேர்ந்த மாதிரி பார்த்தா ஒரு சங்கு வடிவம் போல இருக்கும். இது ஒரே மாதிரி 4 காகித துண்டுகளால் உருவானது. இதற்கு நமக்கு தேவையானது 15 சென்டிமீட்டர் அளவுள்ள 4 சதுர வடிவ கலர் பேப்பர்கள். முதல்ல ஒரு சதுர கலர் பேப்பரை மூலை விட்டமா எதிரெதிர் மூலைகளை மடிச்சுக்கலாம். இங்க பாருங்க. இப்ப இத விரிச்சு இது போல முதல் விளிம்பு, இரண்டாவது விளிம்பு, மூன்றாவது விளிம்பு, கடைசியா 4வது விளிம்பை நடுப்பகுதி நோக்கி மடிச்சிடணும். இப்ப இதை கால் பகுதியா மடிக்கணும். மீண்டும் வலது பக்கத்தை நடுப்பகுதி வழியா மடிக்கணும். இப்ப இது பிரிச்சு கீழ்பகுதிய இது போல மடிக்கணும். இதை திருப்பி பின்புறமும் இது போல மடிச்சு அடையாளம் இட்டுக்கலாமா? 4 கலர் பேப்பர்களையும் இதே போல செய்துக்கணும். இப்ப 2 துண்டுகளை இது போல சேர்த்து 3வது துண்டின் உட்புறத்தை உள்ளே செருகணும். 4வது துண்டை அப்புறம் இது போல செருகணும். இத பார்த்தா காற்றாடி போல இருக்கும். ஏற்கனவே இருக்கிற மடிப்புகள் வழியா ஒன்றன் மேல் ஒன்றாக மடக்கணும். இங்க பாருங்க. இந்த 4வது துண்டு முதல் துண்டு மேல வரணும். இதுதான் முதல் சுழற்சி. இது போல தொடர்ச்சியாக மடிச்சுக்கிட்டே வரணும். இதன் 4 கத்தி முனைகளும் ஒரே அளவாக இருக்கணும். கடைசி சுழற்சி முடிஞ்சதும் அப்படியே திருப்பி பின்புறமும் இது போல ஒவ்வொன்றாக மடிக்கணும். இப்ப பார்த்தால் இருபுறமும் இரட்டை சுழல் தெரியும். இங்க பாருங்க. கடைசி சுழற்சி முடிஞ்சதும் பசையை 2 விரலில் எடுத்து இதன் விளிம்பை ஒரு புள்ளி போல திருகி விடணும். இதை ஒரு நூலின் மையத்திலோ விளிம்பிலோ கட்டி விளையாடலாம். அருமையா இருக்குதுல்ல? நீங்களும் செய்து பாருங்களேன். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்.